ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டெக்னோ பூவா கவ் நீ ஃபிளிப்கார்ட் லாப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. 3 வைப்ரண்ட் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 16,000க்கும் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து பண்ணீங்கன்னா 8GB RAM 120GB RAM 17,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு, அண்ட் இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல நிறைய ஹார்ட்வேர் சப்போர்ட், நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப் செட் அண்ட் நல்ல ஒரு சோனி சென்சார் கேமரா. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா அண்ட் அவங்களோட ஓன் யூஏல அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்களோட ஐலா பாத்துட்டீங்கன்னா அந்த நம்மளோட ஜெமினி மாதிரி அவங்களோட ஐலா. ஸோ அது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட்டோட, இந்தியன்ல நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட்டோட அவங்களோட யூஏ செம்மையா ஆப்டிமைஸ் பண்ணி இந்த டெக்னோ பூவா கர்வ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் வெறும் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல 5G நெட்வொர்க்கோட இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, அண்ட் பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு டீடைல் அந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீ நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ், ட்விட்டர் பேஜஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் டெக்னோ பூவா கர்வ் பாக்ஸ். ஒரு நல்ல ஒரு சூப்பரான பாக்ஸ். முன்னாடி டெக்னோ பூவா கர்வ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டிபியூ சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இந்த டெக்னோ பூவா கர்வ் இந்த மொபைல் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல 5G நெட்வொர்க் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாம டோட்டல் 360 டிகிரி இந்த மொபைல் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை 3 வைப்ரண்ட் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 6 120GB வேரியன்ட் 16,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8GB RAM 128GB வேரியன்ட் 17,000 கோட் பண்ணிருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் இந்த ஹையர் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் இருந்த தாறுமாறான ஒரு டீலா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல நல்ல கிராபிக்கல் ஓரியன்ட் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் போன் மாதிரி இருக்கணும்னுக்காகவே நல்ல கிராபிக்கல் ஓரியன்ட்ல பேக் சைடுல கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு ஸ்பேசி ஸ்டைல்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பாட்டம்ல ஃபிளாஷ், அதுக்கு ஒரு சின்ன ஒரு பார்டர் ப்ராட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் வெறும் ஒரு 177 கிராம் தான். திக்னஸ் 7.5 mm திக்னஸ் தான். பட் ஆனா பேட்டரி 5500 ஆம்ஸ் பேட்டரி, சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி இருக்கறனால வெயிட் கம்மியாவும் திக்னஸ் கம்மியாவும் இந்த மொபைல் எடுத்து வந்திருக்க முடியுது. சோ இந்த போனோட பேட்டர்ன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு திக்னஸ் கம்மியாவும் வெயிட் கம்மியாவும் எடுத்து வந்திருக்க முடிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு பேக் சைடு 4 எட்ஜஸ் நல்ல ஒரு கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. ஹைல ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கண்டென்ட்டா இருக்கு. அண்ட் பாட்டம்ல டெக்னோ பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரா அழகா வெயிட் கம்மியா திக்னஸ் கம்மியா நல்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட் அந்த அதாவது ஸ்பேஸ் ஸ்டைல்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்க்க போறோம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச்ல ஒரு ஆம்லன் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட், 1300 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் 3D கர்வ்டு டிஸ்பிளே வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. அதாவது இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ், எந்த ஒரு OTW எந்த ஒரு வீடியோ பாக்குறாட்டும் கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு. அண்ட் 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால ஸ்மூத்னஸ் தாறுமாறா இருக்கு. ரெஸ்பான்சிபிள் தாறுமாறா இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே. அது இந்த செக்மெண்ட்ல வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு.
அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 177 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 1 year ஸ்கொயர் ஸ்கிரிப்ட் கொடுக்க போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல HiOS 15 சப்போர்ட், LPDDR4X, UFS 2.2 சப்போர்ட், IP64 ரேட்டிங் இருக்கு, ஸ்டூடியோ ஸ்பீக்கர், Dolby Atmos சப்போர்ட், Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, IR போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் FM ரேடியோ, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அவங்களோட ஜெமினி UI மாதிரி அந்த ஐலா UI பாத்துட்டீங்கன்னா வித் உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தமிழ் லாங்குவேஜ் சப்போர்ட் வித் இந்தியன் உள்ள நிறைய ரீஜன்ஸ் லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் 11 லேயர் ஹைப்பர் கூலிங் சிஸ்டமும் இந்த மொபைல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜர், 100% வித்தின் 45 மினிட்ஸ்ல ரீச் ஆயிருது. இந்த மொபைலோட பேட்டரி டியூரபிள் பார்க்கும்போது மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயுமே, ஒரு ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் கிடைக்குது. அது 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால கேமிங் விளையாடுறவங்களுக்கு டக்குன்னு சப்போஸ் வேகமா ட்ரைன் ஆனாலும் 45 வாட் சார்ஜர் ஹாஃப் அன் ஹவர்ல 50% ரீச் ஆயிருது. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு பேட்டரி டியூரபிளோடையும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பேட்டரி செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் குறை இருக்கக்கூடாதுக்காகவே இங்க சோனி சென்சாரோட IMX682 எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா OIS கிடையாது. செகண்டரி டெப்தோட முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல 13 MP. பட் ஆனா இந்த போன்ல 4K வரைக்கும் ஹையஸ்ட் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் எடுக்க முடியும். இந்த போன்ல போட்டோக்கு OIS கிடையாது, வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கு EIS கிடையாது. இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. பட் ஆனா இந்த பிரைசிங் மீதி போன்ஸ்ல EIS வச்சு ஒரு 2-3 மாடல்ஸ் இருக்கு. பட் ஆனா இவங்க அதை எடுத்துட்டு வரல. என்னதே இருந்தாலும் இங்க சோனி சென்சாரோட வந்தது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கு. அண்ட் 4K வரைக்கும் எடுக்கிறது இன்னொரு பாசிட்டிவா இருக்கு. இது எடுக்கிற பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங், வீடியோட ஃபுட்டேஜோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் கிளாரிட்டி வைஸ் அண்ட் அந்த கலர் ஒரு ரீப்ரொடக்ஷனும் அருமையா வருதுங்க. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம ஓரளவுக்கு அவங்களால எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அது மாதிரி கேமரால கொண்டு வந்திருக்காங்க டெக்னோ தரப்புல இருந்து. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல்ல MediaTek Dimensity 7300 அல்டிமேட்டோட வந்திருக்கு. எப்பயும் போல இந்த 6300 கொடுக்காம 7300 அல்டிமேட், நல்ல 6300 காட்டும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னே சொல்லிக்கலாம். இது ஒரு 4-in ஆர்கிடெக்ட் 2.5 GHz கிளாக் யூஸ் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலரிருக்காங்க. சோ இந்த போனை பொறுத்தவரை ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. 11 லேயர் உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்கறனால அண்ட் டெடிகேட்டடா கேமிங் மோடும் இருக்கு. சோ அதனாலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கேமிங் விளையாடும்போது. அதை தவிர்த்து டே டு டேல இந்த மல்டி டாஸ்கிங், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் அண்ட் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் யூசேஜ், சோ இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே கன்வே பண்ற மாதிரி இருக்கு. அதை காட்டிலும் அவங்களோட UI தாங்க செம்ம ஃப்ளூயண்டா இருக்கு. நல்ல ஒரு ஹாப்டிக்கா இருக்குன்னே சொல்லலாம். அவங்களோட UI பொறுத்தளவு நல்ல ஸ்டேபிளா, எந்த ஒரு ஆட்ஸ் எந்த ஒரு ப்ளோவர்ஸ் இல்லாம சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனாலே இங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்னமும் பூஸ்டப் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சிப்செட் செக்மெண்ட் எந்த ஒரு குறையும் இல்லாம அல்டிமேட் எடுத்து வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஆஃப் இந்த டெக்னோ பூவா கர்வ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட நாங்களும் ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல ஒரு தரமான ஒரு மொபைல் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு டெக்னோ அட்டகாசமா கொண்டு வந்திருக்காங்க. 360 டிகிரி இந்த மொபைல் பட்டை இழப்பிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர் நல்லா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு, பிரைசிங் சூப்பரா கோட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறு, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சூப்பர், பேட்டரியோட டியூரபிள் அருமை, அண்ட் சார்ஜிங் ஸ்பீடும் சூப்பர். அண்ட் உங்களுக்கு கேமராக்கு குறை இல்லாத கூட 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் சோனி சென்சார் IMX682 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஹேண்டில் பண்றது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் 7300 அல்டிமேட்டோட கலரிருக்காங்க. அண்ட் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ், அதுதான் இங்க ஒரு மேட்ரே. இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்துட்டு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் இல்லாம ஒரு 20,000 ரூபாய் கோட் பண்ணா கண்டிப்பா அந்த மொபைல் சேல்ஸ் ஆகாது. அது மட்டும் கிடையாது, ஒரு 16,000 கொடுத்து ஒரு MediaTek 6300 சிப்செட் கொண்டு வந்தாலும் அதுவும் சேல்ஸ் ஆகாது. பட் ஆனா இவங்க ஒவ்வொரு இடத்துல பார்த்து செதுக்கியிருக்காங்க டெக்னோ. கண்டிப்பா எல்லா பிராண்ட்ஸும் காம்படேட் பண்ற அளவுக்கு இங்க டெக்னோ இந்த மொபைல் சம்மர் டஃப் ஃபைட் கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ பூவா கர்வ் தாராளமா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ஸோ UI இப்படி இருக்கு அப்படி இருக்கு அந்த தாட்லாம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அவங்களோட ஒரு ஃப்ளூயன்டான UI கண்டிப்பா உங்களுக்கு இந்த UI பிடிக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.